வணக்கம். இது உங்கள் சேனல் XM vlog. இந்த vlogல இன்று கேந்திர வித்யாலயா கிளாஸ் 1க்கான அட்மிஷன் ரிசல்ட்டு எப்படி பார்க்குறது, சரிங்களா? நான் சொல்லியிருந்தேன் யூடியூப்பில் பார்த்துக்கலாம் சொன்னேன். அதேபோல் லாகின் ஐடியில் பண்ணிக்கலாம் சொன்னேன். எனக்கு சில மாநிலங்களில் ரிசல்ட்டு அவுட் ஆகிடுச்சு, சரிங்களா? சில மாநிலங்களில் கண்டக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் எனக்கு என்னுடைய குழந்தைக்கு நான் சொல்லியிருந்தேன் வெஸ்ட் பெங்காலில் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு அது ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ இதே நான் ஒரு ட்ரையலாக ஒரு எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இது முதலாவதாக கேந்திர வித்யாலயுடைய உங்களுடைய ஸ்கூலுடைய வெப்சைட்டில் போய் செக் பண்ணலாம் எப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படின்னா ரிசல்ட்லாம் அனௌன்ஸ் பண்ண உடனே அதை பார்க்குறது. அதனுடைய ஒரு நோட்டிஃபிகேஷன் பாரில் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அதை எப்படி பார்க்குறது அதைத்தான் பார்க்க போகிறோம் இதில், சரிங்களா? வெப்சைட்டை சர்ச் பண்ணி கிளிக் பண்ணால் இப்படி தான் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்களா இந்த வியூன்னு வந்திருக்கா, இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த வியூ மோரில் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா வித டீட்டெயிலும் வந்துடும், சரிங்களா? இதில் தான் உங்களுடைய லாட்ரி லிஸ்ட்டு என்னென்ன இருக்குது எல்லாமே வந்துடும். RTI, DA கோட்டா, கேட்டகரி 1, கேட்டகரி 2 அது எல்லாமே இதில் வந்துடும், சரியா மக்களே? இப்படி தான் செக் பண்ண வேண்டி வரும். இந்த பாருங்கள், இது சர்வீஸ் கேட்டகரி 1 ஃபார் எக்ஸாம்பிளுக்காக. இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் 3வது செலக்ட் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா. இதுதான் என்னுடைய குழந்தையோட இது செலக்ட். எனக்கு 3ஆம் நம்பர் சீட்டு கிடச்சிருக்கு, சரிங்களா? சர்வீஸ் கேட்டகரியில். ஸோ இப்படி தான் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கணும். ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் இது வரைக்கும் தான் வந்திருக்கு. அதாவது 64 வரைக்கும் கன்ஃபார்ம் சீட்டு, அதுக்கு அடுத்து உள்ளதெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டு, சரிங்களா? இப்படி தான் மக்களே ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நீங்கள் பார்க்கணும். RTI இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, இப்படி தான் பார்க்கணும். இது ஒரு மெத்தட். அடுத்த மெத்தட் பார்ப்போம் மக்களே. அடுத்ததாக RT கேட்டகரி, சரிங்களா? இது இப்படி தான் RT கேட்டகரியில் எத்தனை குழந்தைகள் வருமோ அத்தனை குழந்தைகள் வந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? இது டோட்டல் நம்பர் ஆஃப் எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்டு, அதாவது சீனியாரிட்டி வைஸ் 1 2 எத்தனைன்னு சொல்லிட்டு. ஸோ அதன் டீட்டெயில் இதில் ஷோ ஆகிட்டு இருக்குது. இப்படி தான் வரும். நோட்டிஃபிகேஷன் பாரில் போனீங்கன்னா எல்லா கேட்டகரிக்கும் யாரால் செலக்ட் பண்ணியிருக்காங்க எல்லா டீட்டெயிலும் அதில் வந்துடும், சரிங்களா? எதுவும் தனியாக பார்க்கணும் தேவையில்லாம் இல்லை. அடுத்ததாக 2வது மெத்தட் சொன்னோம் பார்த்தீங்களா, அதாவது லாகின் பண்ணுறது. இப்படி தான் செக் பண்ணணும், சரிங்களா? லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய கோடு பண்ணிடணும். அதாவது உங்களுடைய லாகின் கோடு, டேட் ஆஃப் பர்த்து, அடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர் அதை கொடுத்து என்ட்ரி கொடுத்துட்டிங்கன்னா ஓகே ஆகிடும். இப்படி என்ட்ரி கொடுத்தோன்னு பாருங்கள், இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா. இதில் என்னென்ன வந்துருக்கு பாருங்கள். அதாவது OBC, கிரிமி லேயர், நான் கிரிமி லேயர். அதில் எனக்கு கொடுத்துருக்காங்க வெயிட்டிங் லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் கேட்டகரியில் எனக்கு 3ஆம் நம்பர் சீட்டு, ஓகேங்களா? மற்ற கேவிலெலாம் எனக்கு இது வரைக்கும் வரலை, சரிங்களா? இது 2 மணிக்கு மேலே தான் இது வரும். ஸோ அதைத்தான் இது ஷோ பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இப்படி தான் எல்லாத்துக்கும் வரும். நீங்கள் இதிலே செக் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களுக்கு ஈஸியான முறையும் வேறு. இது பர்டிகுலராக உங்கள் குழந்தையுடைய மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா? மற்ற குழந்தைகளுடைய இது பார்க்க முடியாது, சரிங்களா? இப்படி தான் இதை பண்ண வேண்டியது வரும், சரியா மக்களே? அடுத்து யூடியூப் சேனலில் லைவாக பார்க்குறது எப்படி அதை பார்ப்போம். பாருங்கள், KV மதுரை, சரிங்களா? இப்படி கொடுத்து சர்ச் கொடுத்துட்டா பாருங்கள் என்ன வருதுன்னு பாருங்கள். கொடுத்துட்டேன், ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். இதை பாருங்கள், இதில் வந்துருச்சா. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஷெட்யூல்டு கொடுத்துட்டாங்க 2 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 மணிக்கு போனீங்கன்னா இந்த சைட்டில் போனீங்கன்னா லைவ் ஓப்பன் ஆகும். நீங்கள் செக் பண்ணிக்கிற வேண்டியதான், சரியா மக்களே? இப்படி தான் பார்க்கணும். இந்த வீடியோ பதிவின் மூலம் உங்களுக்கு கிளியராக ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி பார்க்கணும், எந்த மாதிரி ரிசல்ட்டு எப்படி எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கவலைப்படாமல் பொறுமையாக நின்று பாருங்கள். இன்னும் டைம் இருக்குது உங்களுக்கு. 3:30 மணிக்கு தான், 3 மணிக்கு தான், 2 மணிக்கு 2 மணிக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. பண்ணோடனே திருப்பி நோட்டிஃபிகேஷன் போய் செக் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு 1/2 hour 1 hour ஆகும். அப்புறம் தான் நோட்டிஃபிகேஷன் பாரில் போடுவாங்க, சரிங்களா? ஸோ ஓகே மக்களே, கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருங்க. மற்றும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.